Hello Pasangala, welcome to the 7th video of chemical bonding. So நம்ம போன வீடியோஸ்ல வந்து ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட், ஆர்பிட்டல் ஓவர்லேப் கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம். இந்த இதுல வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பத்தி பார்க்க போறோம். So yeah, let's start. Okay. இந்த தியரி வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்க டீல்ஸ் வித் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் ரேதர் தென் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். இது வந்து வெறும் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் பற்றி மட்டும் தான் பேசும். அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் பற்றி, அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்ல இருந்து மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றி இந்த தியரி சொல்லும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இந்த தியரியை பற்றி சொல்லணும்னா, ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்கு. ஓகேவா? ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்கு ஆஃப் கம்பேரபிள் எனர்ஜி. ரெண்டுத்தோட எனர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் சேமா இருக்கணும். ஓகேவா? அடுத்ததாக ப்ராப்பர் சிமெட்ரியில இருக்கணும். இதுதான் ரெண்டு இம்பார்ட்டன்டான கண்டிஷன். கம்பேரபிள் எனர்ஜி ப்ராப்பர் சிமெட்ரியில இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒன்னா சேர்ந்து மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் தரும். ஓகேவா? ஸோ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் தியரி நீங்க பாருங்க எழுதியிருக்கேன். எலக்ட்ரான்ஸ் இன் அ molecule are present in various molecular orbitals as electrons of atom are present in the various atomic orbitals. இப்போ என்ன சொன்னா அதுதான் இப்போ சொன்ன பாயிண்ட். கம்பேரபிள் எனர்ஜியில் இருக்கிற ப்ராப்பர் சிமெட்ரியில் இருக்கிற அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் சேர்ந்து மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் தரும். அடுத்ததாக ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டால் சேர்ந்து, இப்போ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் சேர்ந்துச்சுன்னா ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் வரும். அதில் ஒன்று வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ன்றது வந்து லோ எனர்ஜி பட் ஹை ஸ்டெபிலிட்டியில் இருக்கும். கம்மியான எனர்ஜினா எப்பவுமே ஹை ஸ்டெபிள். ஓகேவா? இது வந்து ஆப்போசிட், ஹை எனர்ஜியில் இருக்கும், லோ ஸ்டெபிலிட்டியில் இருக்கும். ஓகே, அந்த பாயிண்ட் தான் இங்கே இருக்கு. The bonding molecular orbital has lower energy and has greater stability for than the ABMO. ABMO anti-bonding molecular orbital. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்ல மாதிரினா, இந்த மாலிகுலர் ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் வந்து மூணு பிரின்சிபிளையும் ஃபாலோ பண்ணும். என்னென்ன பிரின்சிபிள்? ஆஃபா பிரின்சிபிள், ஹன்ஸ் ரூல், அப்புறம் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். ஓகே, ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ், LCAO. The molecular orbital sigma formed by the addition of atomic orbitals is called bonding molecular orbital. BMO எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் ஆட் ஆனா சிக்மா இல்லைன்னா பைன்னு கூட சொல்லலாம். சிக்மா பை வேற, ரெண்டுமே வேற வேற. நான் நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதை வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லுவோம். சப்ராக்ஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் தரும். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா, சிக்மா ஸ்டார்னு டினோட் பண்ணுவோம், பை ஸ்டார்னு டினோட் பண்ணுவோம். இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், இது வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். சரியா? ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் எனர்ஜி. ரெஃபரன்ஸ் எனர்ஜிக்கு கம்மியாக இருக்கு பாண்டிங் ஆர்பிட்டாலோட எனர்ஜி. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கு. ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலோட எனர்ஜி வந்து ரெஃபரன்ஸ் எனர்ஜியோட அதிகமாக இருக்கு. ஸோ அது வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? பாருங்க, இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து இங்கே ஒரு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், இங்கே ஒரு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். எந்த கண்டிஷன்ல அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இருந்தால் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜியில் இருக்கணும், அதாவது கம்பேரபிள் எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்கணும். அடுத்து வந்து சேம் சிமெட்ரியில் இருக்கணும். அப்புறம் இந்த ஓவர்லேப்பிங் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ லைக் இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் இது எல்லாத்தையும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். n less than 15, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து less than 15 இருந்துச்சுனாக்கு, சரியா,
ஃபர்ஸ்ட் வந்து 1s இருக்கு, 1s எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது சேர்ந்துச்சுன்னா சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் வந்து லோவர்ல இருந்து ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இது வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அடுத்ததாக 2s இருக்கு, 2s இருக்கு. கலரை மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சிக்மா ஸ்டார் 2s சிக்மா 2s. ஓகே, நெக்ஸ்டா வந்து 2p 1s முடியும், 2s ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் 2p ஃபில் ஆகும். 2pல வந்து ஃபர்ஸ்ட் சிக்மா ஸ்டார் 2pz இருக்கும். அடுத்ததாக பை ஸ்டார் 2px இருக்கும், பை ஸ்டார் 2py இருக்கும். அடுத்து சிக்மா ஸ்டார் 2pz, அடுத்ததாக பை 2px பை 2py. ஓகே, ஸோ இதுதான் ஆர்டர் ஃபார் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லெஸ் தென் 15 இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி இப்படி ஃபாலோ ஆகும். ஸோ இது ஆர்டரில் நம்ம எழுதணும்னாக்க இங்கே இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? திஸ் இஸ் த ஆர்டர். இதுதான் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த ஆர்டர் for n less than or equal to 14. Okay, so sigma order correct எழுதலாமா? sigma 1s less than sigma star 1s less than sigma 2s less than sigma star 2s. அடுத்து less than pi 2px equal to pi 2py. இது ரெண்டுமே ஈக்குவல் எனர்ஜி தான். ஓகேவா? பைன்றது என்னன்னா லேட்ரல் ஓவர்லாப்பிங்கால ஃபார்ம் ஆகிற lateral overlapping of molecular orbitals. Sigma வந்து axial overlapping of molecular orbitals. pi 2px equal to pi 2py. அடுத்து என்ன இருக்குங்க? pi 2pz இருக்கா? pi 2pz less than, இது bracketல போட்டுக்கலாம், pi star 2px equal to pi star 2py less than sigma star 2pz. இது ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கிரேட்டர் தென் 14ல இருக்கு, அப்போ என்ன அக்கா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சேம் தான், ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை. இங்கே இருக்கு இல்லையா, இது மட்டும் சேஞ்ச் ஆகும். இது இங்க வரும், இது இங்க வரும். இது ரெண்டு மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும், வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பாருங்க, ஆக்சிஜன் ஃப்ளோரினுக்கு இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். போரான் கார்பன் நைட்ரஜன் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஆர்டர். செகண்ட்ல இன்டர்சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, இங்க பாருங்க, பை 2px ஃபர்ஸ்ட் வருது, நெக்ஸ்ட் பை ஸ்டார் சிக்மா 2pz வருது. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னாக்க இங்க இது இப்படி வரும். ஓகே, fine. So yeah, this is the end of first part of molecular orbital theory. அடுத்த வீடியோல வந்து electronic configuration, அதோட examples, molecular behavior எல்லாத்தையும் பார்க்கலாம் guys. Until then, bye from Ifyanas.